வணக்கம். 2 தினங்களுக்கு முன்பதாக விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் முனைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் வள்ளுவர் கூட்டத்தில் 1000 முறை அம்பேத்கர் பெயர்களை உச்சரிக்கும் போராட்டம் ஒன்று அறிவித்தார். அதில் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதே போல் வெல்லும் ஜனநாயக மாநாடு என்று 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 லட்சம் பேர் கலந்து கொள்வாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் அதில் 20 லட்சம் பேர்கிட்ட கலந்து கொண்டாங்க. அதே போல் இப்போ இந்த வருடம் மகளிர் மாநாடு நடைபெற்றது. அதிலையும் குறிப்பாக மகளிர் அதிகமாக கலந்து கொண்டார்கள். ஒரு 4 தினங்களுக்கு முன்பதாக, இந்த போராட்டம் நடைபெறுவதற்கு 4 தினங்களுக்கு முன்பதாக எழுச்சி தமிழர் அவர்கள் நேரலையில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அனைத்து சிறுத்தைகளும், மாவட்ட பொறுப்பில் உள்ள அனைத்து சிறுத்தைகளும் கலந்து கொள்ளணுண்டு. அந்த அறிவிப்பை பார்த்தோன்னே உளவுத்துறை என்ன செய்யுதுன்னா, சென்னை மாவட்டத்தில், சென்னை பகுதியில் அனைத்து பகுதியிலையும் போலீஸை பலப்படுத்தி, இது ஆர்ப்பாட்டமாக இருக்காது, மாநாடாக இருக்கும் என்பதை தெரிஞ்சு கொண்டு முன்னக்கூட்டியே போலீஸை பலப்படுத்துகிறாங்க. இதை நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, அம்பேத்கர் பெயரை 1990 காலகட்டத்தில் உச்சரிக்கிறதுக்கு பல சிக்கல்கள் இருந்துச்சு. இப்போவும் தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா, டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், மற்ற பாமக போன்ற இதர கட்சிகளாக இருக்கட்டும், அம்பேத்கரை ஒரு பொருட்டாக ஓட்டு எண்ணிக்கைக்கு மட்டும்தான். இப்போ நம்ம தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் போகிறாங்கன்னா அம்பேத்கர் புகைப்படத்தை கொண்டு போவாங்க. வெளியில் வந்தோன்னா அந்த புகைப்படத்தை வெளிப்படுத்தி வீசிடுவாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுடைய வாக்குக்காக மட்டும்தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்கிறது நல்ல தெளிவாக தெரிகிறது. அதுபோல் இப்போ உள்ள காலகட்டத்தில் என்னென்னா, திருமாவர்கள் ஒரு எம்பி சீட்டில், எம்எல்ஏ சீட்டில் வெற்றி பெற்று நம்ம கட்சியை வலுப்படுத்தி ஒரு காலகட்டத்துக்கு வரும்போது, அம்பேத்கர் பெயர் இல்லாமல் எந்த ஒரு செயல்பாடும் நடைபெறாது, அரசியலமைப்பு சட்டம் இல்லாமல் எந்த ஒரு செயல்பாடும் நடைபெறாது என்பதை தெளிவாக தெரிகிறது. இந்தியாவிலே அமித்ஷா அவர்கள் சொன்னதுக்கு கண்டனக்குரிய ஆர்ப்பாட்டம் எங்கு நடைபெற்றுச்சுன்னா, தமிழ்நாட்டில் ஏகப்படியான தலைவர் திருமாவர்கள் தலைமையில் அதிகப்படியான மக்கள் திரண்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடைபெறாங்க. இப்போது அம்பேத்கர் அவர்களை காங்கிரஸே அவமதித்தது. ஆனால் இப்போது காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி அவர்கள் கையில் அம்பேத்கரை ஏந்தி அம்பேத்கருடைய பெயரை உச்சரிக்க வச்சிருக்கு அப்படின்னா, இந்தியா கூட்டணி என்ற ஒரு வலு அமைப்பில் திருமாவர்கள் இடம்பெற்றது முன்கொண்டு, அதுதான் நமக்கு ஒரு பெரிய பலமாகவே விசிகாவுக்கும் சரி, அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை உச்சரிக்கிறதுக்கும் சரி, அண்ணன் அவர்கள் ஒரு பலமாக, பக்கப்பலமாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் டிஆர் பால், டிஎம்கேனுடைய டிஆர் பால் அவர்களுடைய கையில் நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் புகைப்படத்தை ஏந்தி ஒரு போராட்டம் பண்ணுறாரு. இப்போ தெளிவாக என்ன செய்யுதுன்னா, இந்திய கூட்டணியுடைய ஒரு கூட்டமைப்பில் நம்மளுடைய அண்ணன் அவர்களும் ஒரு வலிமையாக இருக்கிறாருங்கிறது ஒரு நல்லபடியாக தெரியுது. வெல்லும் ஜனநாயகம், அதே போல் ஜனநாயக நாடு என்றதை உருவாக்கணும் அப்படிங்கிறதுடைய கனவாகவும் அம்பேத்கருடைய கனவு என்பதையும் அண்ணன் திருமாவர்கள் படிப்படியாக செயல்படுத்திக்கிட்டு வராருங்கிறது நல்ல தெளிவாக தெரிகிறது. இதில் தலித் மக்களுடைய வாக்குகள் முன்னாடி ஒரு 1930 காலகட்டத்தில் ஒரு நமக்கு வாக்குகள் எப்படி நமக்கு தீர்மானிக்குது அப்படின்னா, ஒரு இடத்துக்கு இப்போ நம்மகிட்ட ஒரு இடம் இருக்கணும், அதுக்கு நம்ம வரி கட்டினால் மட்டும்தான் நமக்கு வாக்குரிமை என்ற ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்பேத்கர் அவர்களும் சரி, தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் சரி, வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்று அதனுடைய வயது வந்தவருக்கு வாக்குரிமை என்றதை வாங்கி தந்தது ரெட்டமலை சீனிவாசன் தாத்தா அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தான் வாக்குரிமை வாங்கி தந்தாங்க. அதன்படி தான் இப்போ உள்ள மக்கள், காலகட்டத்தில் உள்ள மக்கள் வாக்குரிமை செலுத்துகிறாங்கிறது வெளிப்படையான உண்மை. இதை அனைவரும் தெரிஞ்சுக்கணும். அம்பேத்கர் அவர்கள் ஏன் தூக்கி பிடிக்கிறாங்க, அரசியலமைப்பை ஏன் தூக்கி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது அனைத்து சமூகத்தில் உள்ள மக்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறது நம்மளுடைய ஒரு வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.